இந்தியை திணிக்காமல் தமிழை ஆட்சி மொழியாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காயிதே மில்லத்தின் 122வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சமாதிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், தமிழை ஆட்சி மொழியாக்க போராடியவர் காயிதே மில்லத் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழை ஆட்சி மொழியாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின், தேர்தல் கூட்டணி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். மிருக பலத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தேவையில்லாத வகையில் இந்தியை திணிக்கிற முயற்சிகளை எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிற அந்த நிலையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களோ, அதேபோல் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குகிற அந்த பணியிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொருளாதார சீர்குலைவை அடையக்கூடிய வகையில், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு ஒரு முடிவு கட்ட நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் வைர விழா மேடையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். கூட்டணி என்பது தேர்தல் வருகிற இடத்திலே தான் அது முடிவு செய்யப்படும்.